ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் குவைத் நாட்டில் நடந்திருக்கிற மிகவும் அதிர்ச்சிகரமான மற்றும் கவலைக்கிடமான சம்பவங்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். மீண்டும் விமான நிலையத்தில் தாக்குதல், பெரிய தீ விபத்து, விமான சேவை நிலைமை எப்படி இருக்கு, இந்தியர்கள் உயிரிழப்பு பற்றிய தகவல்களை முழு விவரத்தோட பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், குவைத் விமான நிலையம் இலக்காக தாக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக எரிபொருள் டேங்கர் மீது தாக்குதல் நடந்திருக்கு. இதன் விளைவாக பெரிய அளவில் தீ விபத்து ஏற்பட்டிருக்கு. தீயை கட்டுப்படுத்த அவசர நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு. தீயணைப்பு படையினர் உடனடியாக செயல்பட்டிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது முதல் முறை தாக்குதல் கிடையாது. தொடர்ந்து குவைத் விமான நிலையம் இலக்காக தாக்கப்படுது. இந்த தாக்குதல்களின் காரணமாக குவைத் அரசு விமான நிலையத்தை மூடி வச்சிருக்காங்க. பயணிகள் விமானங்கள் இயங்கவில்லை. இதனால குவைத்ல பலர் சிக்கியிருக்காங்க. சிலர் குவைத் செல்ல முடியாம இருக்காங்க. தற்போது மாற்று வழி பயண முறை ஒன்று இருக்கு. சவுதி அரேபியா மூலம் பயணம் நடைபெறுகிறது. பயணிகளை சாலை வழியாக கொண்டு செல்லப்படுது. ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே வருத்தமான செய்தி என்ன அப்படின்னா, தாக்குதல்ல இந்தியர் ஒருவர் உயிரிழந்திருக்காரு. தமிழ்நாடை சேர்ந்த ஒரு நபர் குவைத்தில் மின்சாரத்துறையில் வேலை செஞ்சுட்டு இருந்திருக்காரு. தாக்குதல்ல உயிரிழந்துட்டாரு. ஓவராலா பாத்தீங்கன்னா 23 இந்தியர்கள் இந்த தாக்குதல்ல உயிரிழந்திருக்காங்க. உயிரிழந்தவர்களின் உடல்கள் இந்தியாவிற்கு அனுப்பப்பட்டிருக்கு. இந்தியன் எம்பசி குவைத் குவைத் அதிகாரிகளுடன் இணைந்து சிறப்பு ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. குவைத் ஏர்வேஸ் விமானம் மூலம் அனைத்து உடல்களும் பாதுகாப்பாக அனுப்பப்பட்டிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், குவைத்ல நிலைமை இன்னும் பதற்றமா தான் இருக்கு. தொடர்ந்து தாக்குதல்கள் நடந்து கொண்டே தான் இருக்கு. மக்கள் ரொம்ப கவலையில இருக்காங்க. அங்க இருக்கிற மக்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். தேவையில்லாம வெளியே செல்லக்கூடாது. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோல நம்ம பார்த்த முக்கியமான தகவல்கள் என்னென்ன அப்படின்னா, விமான நிலைய தாக்குதல்கள், தீ விபத்து, விமான சேவை நிறுத்தம், இந்தியர்கள் உயிரிழப்பு, உடல்கள் இந்தியாவுக்கு அனுப்பப்பட்டிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.